நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். நம்மள பல பேருக்கு நம்பிக்கை இருக்கிறதில்ல வாழ்க்கை மேலே. அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஒரு முயல் இந்த மாதிரி தான் நம்பிக்கை இல்லாமல் பயத்தில் ஒரு பக்கம் நாய் துரத்துது, ஒரு பக்கம் புலி துரத்துது, ஒரு பக்கம் வேடம் துரத்துறான். நம்மளால் வாழ முடியாது, தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது. இறுதியாக ஒரு குளத்தில் குதித்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தில் விழுகிறதுக்காக வேகமாக ஓடுது. அப்போ கரையில் இருந்த தவளைகள் எல்லாம் இந்த முயல் வரதை பார்த்துட்டு பயந்து தண்ணியில் குதிக்குது. அப்போ முயல் எண்ணி பார்க்குது, நம்மளை கண்டு கூட சில உயிரினங்கள் அஞ்சு ஓடுது, அப்புறம் எதுக்கு நாம் சாகணும், வாழ்ந்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முடிவை மாற்றிக்குது. இந்த மாதிரி தான் நமக்கு பிரச்சனைகள் 1000 வரும். அதை சமாளிக்கக்கூடிய திறமையை நமக்குள்ளே வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல், எம்டி அவர்கள் இன்னும் 2-3 நாட்களில் வெளியில் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அப்படி எம்டி அவர்கள் வெளியில் வரும் பொழுது மைவி த்ரெட்ஸை பற்றி சில அவதூறாக பேசக்கூடிய சில நபர்கள், சில உறுப்பினர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். கம்பெனியோட அக்கௌண்ட்டில் 100 கோடி 120 கோடி தான் இருக்குது, இவங்களால் எப்படி இந்த 6-7 மாதத்துடைய பேமெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கொடுக்கக்கூடிய எம்டி தான் வருத்தப்படணும், அந்த பணத்தை வாங்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் வருத்தப்படணும். எம்டி நான் எந்த பேசிக்ஸில் கொடுப்பேன், அதை தவணை முறையில் கொடுப்பேனா, அவர்கிட்ட அமௌண்ட்டு இருக்குதா இல்லையா அப்படின்றத அவர் தான் சொல்லணும். ஆல்ரெடி கோர்ட்டு சொல்லிருச்சு, இஓடபிள்யூவும் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, அவங்களுடைய ப்ராடக்ட்டு 500 கோடி பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையெல்லாம் நம்மக்கிட்ட சேல் பண்ணுறதுக்கு உண்டான யுத்திகள் கண்டிப்பாக எம்டி அவர்களிடம் இருக்கும். முதல்ல எல்லா நபர்களுக்கும் மினிமம் ஒரு பேமெண்ட் போட்டுட்டு கூட அதுக்கப்புறமா அந்த பொருளெல்லாம் எப்படி சேல் பண்ணுறதுக்கு, அதுக்கு என்ன விதிமுறைகள் அப்படின்றத ஃபாலோ பண்ணி அதை ஸ்டோர் மூலிமா வியாபாரம் செஞ்சு கண்டிப்பாக நமக்கு உண்டான அமௌண்ட்டை ஒரே முறையில் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாலே தவணை முறையில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் எம்டி அவர்கள் வெளியில் வருவாங்க, பணம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு தான் பல வகையான இன்னல்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை நபர்கள் அவதூறாக பேசினாலையும் அதெல்லாம் ஒரு பக்கம் காதில் வாங்கிட்டு தூக்கி போட்டுட்டு, பரவாயில்லப்பா, நான் நம்பிக்கையோட மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக என்னுடைய எம்டி வருவார், எனக்கு ஒரு பதில் கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக எம்டி அவர்கள் காப்பாற்றணும். அதனால் மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க, ஏது கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம டென்ஷன் அடையவே வேண்டாம். ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சுருக்கிறோம். அதை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கீழே உதாரணத்துக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை நமக்கு கீழே ஐடி போடுறதுக்கு கூட பயன்படுத்திக்க சொல்லலாம். அல்லது தவணை முறையில் மாதம் கூட கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா 7-8 மாதமாக கம்பெனிக்குள்ளார எந்த ஒரு வியாபாரமும் கிடையாது, ஸ்டோரில் எந்த ஒரு வியாபாரமும் கிடையாது. நம்ம வேலெட்டில் பார்த்தீங்கன்னா சீலிங் முடிச்சவங்க அக்கௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் அப்படி கூட அமௌண்ட் இருக்கும். அதை எல்லாத்தையும் எல்லா மக்களுக்கும் ஒரே முறையில் கொடுக்கணும் அப்படின்றது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சாத்தியமான விஷயம் கிடையாது. ஏன்னா நாமளும் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியும், இத்தனை லட்சம் மக்களுக்கு இந்த பேமெண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எம்டி அவர்கள் வெளியில் வரட்டும், அவர் என்ன அப்டேட் கொடுக்குறாரு, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாரு அப்படின்றத சொல்லட்டும். கண்டிப்பாக நமக்கு ஒரு நன்மை தரும் வகையில் தான் ஒரு அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் உறுப்பினர்கள் நாம் எல்லாருமே அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் எல்லாத்துக்கும் மினிமம் ஒரு 30,000 கொடுக்குறேன் அல்லது ஒரு 50,000 கொடுக்குறேன், மீதி அடுத்தடுத்த மாதங்களில் கம்பெனி நான் மீண்டும் பழையபடி ரன் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செய்கிறேன், உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் செய்யுங்க, உங்களுடைய அமௌண்ட் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு கூட சொன்னால் அதை நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ஏற்று தான் ஆகணும். ஏன்னா நம்மளில் ஒருத்தர் தான் அவர், நமக்காக தான் இவ்வளோ நாள் உள்ளார போயிட்டு வெளியில் வராரு, நமக்கான அப்டேட் தான் அவர் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா அமௌண்ட்டும் ஒரே நாள் கொடுத்துட்டு வாங்கிட்டு நம்ம மைவி த்ரெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல போகிறதே கிடையாது. நமக்கு லைஃப் லாங்காக ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும் அப்படின்னு சொன்னால் நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளெல்லாம் நாமளும் ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு உண்டான கால டைமும் கொடுக்கணும். ஏற்கனவே 6-7 மாதம் டைம் கொடுத்துச்சு, இன்னும் கொடுக்கணுமா அப்படின்னா அவர் வெளியில் கம்பெனியை மறுபடியும் பழைய மாதிரி ரன் பண்ணுறதுக்கு சில வேலைகளை அவர் செய்ய வேண்டி இருக்கும். அதனால் அந்த டைமை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதனால் மினிமம் எல்லாத்துக்கும் ஒரு பேமெண்ட் கட்டாயம் கொடுப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எம்டி அவர்கள் வெளியில் வரட்டும், எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன்.
இவ்வளோ நாள் இருந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் ஒன்றும் பெருசாக எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறது கிடையாது. நம்மளுடைய கஷ்டங்களும் 2-3 நாளில் மாற போகிறதும் கிடையாது. ஸோ அவர் நல்லபடியாக வெளியில் வந்தால் தான் இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த வார்த்தைகள் அவர்கிட்டேருந்து என்ன வருது, கம்பெனி எந்த மாதிரி நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவார். ஸோ அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணி காத்திருப்போம். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.